Decode the world unfiltered. H1B விசா வடிவத்தில் இன்னொரு நெருக்கடியை இந்தியர்களுக்கு உருவாக்கியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த H1B விசா இருக்கு இல்லையா, இதோட ஆண்டு கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி உத்தரவிட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதுவரைக்கும் இந்த H1B விசாவுக்கான கட்டணம் 1,40,000 ரூபாயாகத்தான் இருந்துச்சு. இப்போ அதை 88 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாரு. இந்த H1B விசா அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கான ஒரு அனுமதி, ஒரு பணியாளர் அங்கே தங்கி வேலை பார்ப்பதற்கான ஒரு விசா அப்படிங்கிறது தான் H1B விசாவாக இருக்கும். இப்போ இந்தியாவிலிருந்து பணியாளர் ஒருவரை அமெரிக்காவில் செயல்படக்கூடிய நிறுவனம் பணியமர்த்தணும் அப்படின்னு நினச்சதுன்னா ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இப்போ இந்த H1B விசா மூலமாக எல்லா நாடுகளுடைய பணியாளர்களும் தானே போவாங்க, இந்தியாவுக்கு மட்டும் என்ன நெருக்கடி அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அதுக்கான பதில் இன்னைக்கு டீகோடில் இருக்குது. திறமையான வல்லுநர்கள் மட்டுமே அமெரிக்காவுக்குள்ளே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் கட்டண உயர்வுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு இந்த டொனால்ட் ட்ரம்ப். We're going to be able to keep people in our country that are going to be very productive people. And in many cases, these companies are going to pay a lot of money for that. அவர் சொன்னதை பார்த்துருப்பீங்க. இந்த புதிய விதிமுறைகள் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க ஊழியர்களை பணியமர்த்துவதை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதும் ட்ரம்ப்போட வாதமாக இருக்குது. H1B விசா திட்டத்தை தவறாக பயன்படுத்தி குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்துவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டுகிறது. அவர் தேர்தல் பரப்புரைகளையும் கூட இதை முன்வைத்து பேசியிருக்கிறார். அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் வேலை செய்வதற்கான தற்காலிகமான அனுமதி வழங்க கொண்டு வரப்பட்டது தான் இந்த H1B விசா. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தான் பெருமளவுக்கு இந்த விசாவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த விசா கட்டணத்தை ஊழியர்களை பணியமர்த்தக்கூடிய நிறுவனங்கள் தான் செலுத்தணும். இப்போ H1B விசாக்கள் தொடக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வந்தன. இந்த விசாக்களை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க முடியும். ஆக மொத்தம் 6 ஆண்டுகள் வரைக்கும் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் தங்கியிருந்து பணியாற்றலாம். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில், உதாரணமாக கிரீன் கார்டு விண்ணப்பம் நிலுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகும் விசா நீட்டிப்பை பெற முடியும் அப்படிங்கிற நடைமுறை இருக்குது. இப்போ இந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா, அந்த பணியோட தன்மையை பொறுத்து சிலருக்கு இருக்கலாம். உயர் சிறப்பு அறிவு தேவைப்படக்கூடிய சில துறைகள் இருக்குது, குறிப்பாக அதெல்லாம் சிறப்பு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த கால நீட்டிப்பு கிடைக்கிறதாக இருக்கும். பெரும்பாலும் ஸ்டெம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நீட்டிப்பு கிடைத்து வந்தக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த H1B விசா விண்ணப்பதாரர் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் இளங்கலை பட்டம் பெற்றவராகவோ அல்லது அதுக்கு சமமான வெளிநாட்டு பட்டம் பெற்றவராகவோ இருக்கணும். 1990களுடைய இறுதி காலத்தில் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை விஸ்வரூபம் எடுக்குது. அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் என்ன செய்கிறாருன்னா, இந்த H1B விசாவுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இந்த H1B விசாக்கள் கணினி குலுக்கல் முறையில் தான் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு ஆண்டுக்கு 85,000 பேருக்கு H1B விசாக்களை இந்த முறையில் அமெரிக்கா வழங்கிட்டு இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து 85,000 பேருக்கு ஒரு ஆண்டுக்கு H1B விசா வழங்குவதுங்கிறது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய நடைமுறையாக இருக்குது. இப்போ இந்த H1B விசா இருக்கு இல்லையா, இதை பெரும்பாலும் கார்ப்பரேட் மற்றும் ஐடி நிறுவனங்கள் தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. அதுதான் பெற முடியும். நடப்பாண்டில் அதிகபட்சமாக அமேசான் நிறுவனம் சுமார் 10,000 வெளிநாட்டவரை பணியில் அமர்த்துவதற்காக இந்த H1B விசாக்களை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக TCS வந்து 5,505 விசாக்களுக்கு ஒப்புதல் பெற்றிருக்கிறது. மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் அப்படின்னு இந்த நிறுவனங்களும் H1B விசாக்களை கணிசமாக பெற்று வருகின்றன. இந்த H1B விசா வாங்குறாங்க இல்லையா, இப்படி வாங்கிட்டு அங்கே போய் அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பெரும்பாலும் கலிஃபோர்னியாவில் தான் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இந்த விசாக்களை பெறுபவர்களில் 71% பேர் இந்தியர்கள், 11.7% பேர் சீனர்கள். நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, ஏன் இது இந்தியாவுக்கு நெருக்கடி, இந்திய பணியாளர்களுக்கு நெருக்கடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ H1B விசா மூலமாக ஆண்டுதோறும் அதிக அளவில் அமெரிக்க நிறுவனங்களில் பணியாற்ற செல்லக்கூடியவர்களில் 71% பேர் இந்தியர்கள். அதுக்கு அடுத்தபடியாக 11.7% பேர் சீனர்கள். இது 2 பேருக்கு எதிராக தான் அவர் கொண்டு வர்றாரு. ஆனால் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான நெருக்கடி அப்படின்னு நம்ம இதை பார்க்க முடியும். இதனால தான் இந்தியர்களுக்கான பலத்த அடி அப்படின்னு இதை நம்ம பார்க்குறோம். விசா விண்ணப்ப கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களை பணியமர்த்துவதற்கு தயக்கம் காட்டக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதன் விளைவாக என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமையான இந்திய தொழில்நுட்ப நிபுணர்கள், அது மட்டும் இல்லாமல் பிற துறை சார்ந்தவர்கள்லாம் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது. இது இந்திய இளைஞர்களுடைய அமெரிக்க கனவுக்கு ஒரு பெரிய தடையாக அமையக்கூடும். விசா கட்டண உயர்வு இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரும் நிதிச்சுமையையும் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்திய நிறுவனங்கள்
பெருமளவுக்கு கோலோச்சிட்டு இருக்கின்றன. அமெரிக்காவில் இருந்தாலும் நம்முடைய நிறுவனங்கள் தான் அங்கே பெருமளவுக்கு லாபம் ஈட்டக்கூடியது. அதே போல் சாஃப்ட்வேரை வந்து டாமினண்ட்டாக நாம் தான் இருக்கிறோம். இப்போ சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கான நிதி நெருக்கடி ஏற்படுன்னு சொன்னால, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கான விசாக்களுக்கான அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும், இந்த செலவுகள் இறுதியில் இந்திய ஊழியர்களுடைய ஊதியத்தை குறைக்கவோ அல்லது அமெரிக்காவுக்கு பணியாளர்களை அனுப்புவதை நிறுத்தவோ வழிவகுக்கக்கூடியதாக மாறிடும் அப்படிங்கிற அச்சம் இருக்குது. அனுபவம் இல்லாத அல்லது குறைந்த ஊதியம் பெறக்கூடிய இந்திய பட்டதாரிகளுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் குறைந்துவிடும். H1B விசா வைத்திருக்கக்கூடிய இந்திய ஊழியர்களுடைய குடும்பத்தினரும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, H1B விசாவில் போகக்கூடிய நம்முடைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் பல பேர் இன்றைக்கி அங்கே அமெரிக்காவில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நல்ல திறனை வெளிப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் H1B விசா காலத்திலேயே க்ரீன் கார்டு வந்துருங்கிற அந்த அடிப்படையில் அங்கே வீடுகளை கடனில் வாங்கக்கூடியவர்கள்லாம் பலரும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த பல நண்பர்கள், பல தம்பிகள் வந்து அங்கே வந்து வீடுகளை லோனில் வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் நம்முடைய எதிர்காலம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு பெரிய நெருக்கடியை அவங்க சந்திக்கக்கூடியதாக மாறியிருக்கு. இப்போ அங்கே H1B விசாவில் இருக்காங்களே, அவங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் க்ரீன் கார்டு பெறுவதற்கான வாய்ப்புகளும் கேள்விக்குறியாகலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது சிட்டிசன்ஷிப் வாங்குறது எளிது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய குழந்தையாக சிட்டிசனாக கருதப்படும். ஆனால் இப்போ H1B விசாவில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் அவங்களுக்கு விசா நீட்டிக்கப்படலை அப்படின்னா மீண்டும் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உலகத்துடைய மிகப்பெரிய அவுட் சோர்சிங் சந்தையில் $283 பில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய இந்திய ஐடி துறை ஏற்கனவே கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் தான் விசா கட்டண உயர்வு அப்படிங்கிறதும் இப்போ வந்திருக்கு. பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள், கட்டணங்கள் மற்றும் வர்த்தக அப்படின்னு புவிசார் அரசியல் பதற்றங்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஏஐ அப்படின்னு ஐடி நிறுவனங்கள் ஊழியர்களை பணிக்கு அமர்த்துவதில் ஏற்கனவே தாமதத்தை சந்தித்து வருகின்றன. இது மட்டும் இல்லை, செனட்டர் பெர்னி மரோனோ அறிமுகப்படுத்திய ஹால்டிங் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மசோதா கவலைகளை மேலும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, அமெரிக்க நிறுவனங்கள் அவுட் சோர்சிங் செஞ்சாங்கன்னா 25% வரி விதிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். இந்திய பணியாளர்களை அமெரிக்கா எடுக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது ஏன் நம்ம தொடர்ச்சியாக இந்தியாவுக்கான பாதிப்புன்னு சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த H1B விசாவில் போகக்கூடியவங்களில் 70% மேலானவர்கள் இந்திய பணியாளர்கள். இப்போ இந்த கட்டண உயர்வுனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஆய்வு செய்து வருவதாக தென்கொரியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் அது பாதிப்பை உண்டாக்கக்கூடும். விசா கட்டண அதிகரிப்பால் இந்தியாவுக்கு நெகட்டிவ் மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் அதில் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கும் சில அம்சங்கள் இருக்கின்றன. இப்போ H1B கட்டணம் அதிகம் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுக்கு நம்முடைய அறிவார்ந்த இளைஞர் கூட்டம் போகிறது தடைப்படும் போது அமெரிக்காவுடைய கண்டுபிடிப்புகளை நெறித்து இந்தியாவின் கண்டுபிடிப்புகளை டர்போ சார்ஜ் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு நிதி ஆயோக்குடைய முன்னாள் CEO அமிதாப் காந்த். உலகளாவிய திறமையாளர்களுக்கான கதவுகளை இப்போ மூடுது இல்லையா அமெரிக்கா. அதனால் என்னெல்லாம் இழப்பு ஏற்படும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வகங்கள், காப்புரிமைகள், இன்னோவேஷன், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னு பல நிறுவனங்களும் அங்கேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். குறிப்பாக இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், புனே, குர்கான் அப்படின்னு சென்னை அப்படின்லாம் பல இடங்களுக்கு இது வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்னோவேஷன் சென்டர்ஸ்லாம் இந்தியாவுடைய சிறந்த மருத்துவர்கள், பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் இந்தியாவுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். அமெரிக்காவுடைய இழப்புங்கிறது இந்தியாவுடைய லாபம் அப்படின்னு பார்க்க முடியுங்கிறாரு அமிதாப் காந்த். மற்றொரு முக்கியமான நன்மை அப்படிங்கிறது ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் வேலைக்கு செல்வதற்கான செலவு அதிகரிப்பதனால இந்திய திறமையாளர்கள் வெளிநாடுகளில் வேலை தேடுவதை குறைத்து உள்நாட்டிலேயே தங்கி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ நம்முடைய அரசுகளுடைய செலவில், மத்திய மாநில அரசுகளுடைய செலவில் படிக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவுக்கு போய் தங்களுடைய திறனை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இப்போ அமெரிக்காவுக்கு போக முடியாது. ரொம்ப குறிப்பாக IITs, IIM மாதிரியான நிறுவனங்களில் படிக்கக்கூடிய பலரும் தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே தங்களுடைய திறமையை காமிக்கக்கூடிய இடத்துல உயர் பொறுப்புகள்லாம் போகிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த திறமையாளர்களை இந்தியா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அவங்க அங்கே போக முடியாதுங்கிற ஒரு சூழல் ஏற்படலாம். அப்போ அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பக்கூடிய இளம் பொறியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பிற வல்லுநர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிலேயே பணிபுரிய தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள், வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இது இந்தியாவுடைய தொழில்நுட்பத்துறையையும் பொருளாதார வளர்ச்சியையும் வலுப்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அமெரிக்க நிறுவனங்கள் அதிக செலவு காரணமாக H1B விசாக்களுக்கான விண்ணப்பங்களை குறைக்கும் போது தங்கள் வேலைகளை இந்தியாவிற்கு அவுட் சோர்ஸ் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய வேலையை அங்கே பணியாளர்களை அழைத்து செய்வதற்கு பதிலாக வேலைகளை இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இது மூலமாக வெளிநாட்டு வேலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக பார்க்குறாங்க. இது இந்திய ஐடி துறையில் உள்நாட்டு வேலை வாய்ப்புகளை பெருமளவுக்கு உருவாக்கக்கூடியதாக மாறலாம்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக ஜூனியர் மற்றும் என்ட்ரி லெவல் பணியாளர்களுக்கு அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகள் கிடைப்பது குறைவதனால அவங்க இந்தியாவிலேயே பணிபுரிய தொடங்குவார்கள் அப்படின்னு ஒரு பார்வையும் இங்கே இருக்கக்கூடிய ஐடி வல்லுநர்களால் வைக்கப்படுது. அமெரிக்க விசா கொள்கை மாற்றங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்குகின்றன அப்படிங்கிறதும், வெளிநாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களை அமர்த்துவதன் மூலமாக செலவு அதிகரிக்கிறதுனால அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய ஐடி நிறுவனங்களை தங்கள் பணியமர்த்தல் பங்குதாரர்களாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்லாம் பார்க்கப்படுது. இது இந்திய நிறுவனங்களுடைய வருவாயை அதிகரிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய உலகளாவிய நிலையை வலுப்படுத்தக்கூடியதாக மாறலாம். இந்திய ஐடி நிறுவனங்கள் அமெரிக்காவில் பணியாளர்களை அனுப்பும் பழைய வணிக மாதிரியை கைவிட்டுட்டு இந்தியாவிலிருந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு சேவைகளை வழங்கக்கூடிய புதிய மாதிரி ஒரு மாடல்ஸை உருவாக்க தூண்டுதலாக இது அமையலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது இந்திய ஐடி துறையினுடைய புதுமை மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கலாம். எப்பவுமே நம்ம சொல்கிறது தான் கிரைசிஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்படி ஒரு நெருக்கடியை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த போகிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலும் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த மாற்றங்கள் குறுகிய காலத்தில் இந்திய ஐடி துறைக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. அதாவது அமெரிக்காவுடைய இந்த H1B விசா கட்டண அதிகரிப்புங்கிறது ஒரு நெருக்கடியாக தான் நமக்கு பார்க்கப்படுது. நீண்டகால நோக்கத்தில் இது இந்தியாவிலேயே திறமையான மனித வளத்தை உருவாக்குவதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு தூண்டுதலாக அமையலாம் அப்படிங்கிறதும் வல்லுநருடைய பார்வையாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் மற்றும் JP மார்கன் போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் விசா கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாகவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய H1B விசா ஊழியர்களை உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. விசா கட்டண அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஐடி சேவை நிறுவனங்களுடைய பங்குகளுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, இது 2% முதல் 5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ட்ரம்போட முதலாவது ஆட்சியின் போது H1B விசாக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தார். அப்போது H1B விசா விண்ணப்பங்கள் மிகவும் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதனால் விசா மறுப்பு விகிதங்கள் கணிசமாக உயர்ந்துச்சு. விண்ணப்பங்களுடைய சிறிய பிழைகள் இருந்தாலும் கூட நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்போ H1B விசாக்கள் சிறப்பு தொழில் பணிகளுக்காகவே வழங்கப்படுகின்றன. இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் இந்த வரையறையை மேலும் சுருக்கிச்சு. அதனால் கம்ப்யூட்டர் புரோகிராமர் போன்ற சில பதவிகள் தகுதியற்றதாக கருதப்பட்டன. H1B விசாக்களை பெறும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதற்கான விதிமுறைகளை ட்ரம்ப் நிர்வாகம் நடைமுறைப்படுத்திச்சு. இந்த மாற்றங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் வேஜ் பேஸ்ட் ரூலையும் சிறப்பு தொழில் வரையறையை மாற்றுவதற்கான விதியையும் நீதிமன்றங்கள் ரத்து செய்தன. இதெல்லாம் போன அரசில் அவர் முதல் முறையாக தேர்வான போது நடந்தது. இந்த 2 விதிகளையும் பொதுமக்களுடைய கருத்துக்களை பெறாமல் வெளியிட்டதுனால அவற்றை ஆர்பிட்ரரி மற்றும் கேப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லி ஃபெடரல் நீதிமன்றம் ட்ரம்ப் தலையில் ஒரு குட்டுச்சு. அப்போது தன்னுடைய திட்டத்தை தள்ளி வைத்த ட்ரம்ப் தற்போது விசா கட்டண உயர்வு அப்படிங்கிறது மூலமாக ஒரு இடியை இறக்கியிருக்கிறாரு. 2வது முறையாக ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு எதிர்த்து போட்டியிட்டவர் இந்திய ஆரிஜினை சேர்ந்தவங்க அப்படின்னாலும் கூட ட்ரம்ப் வெற்றி பெறணும்னு தான் அமெரிக்காவில் இருந்த பல இந்தியர்களும் விரும்பினாங்க. அவருடைய வெற்றி தான் நல்லது அப்படின்லாம் நினச்சாங்க. அப்படி நினைத்து பரப்புரை செய்த அத்தனை இந்தியர்களும் அங்கே பணிபுரியக்கூடியவர்கள்லாம் பலரும் H1B விசாவில் தொடங்கி கிரீன் கார்டில் ஆரம்பித்து இன்னும் சொல்லப்போனால் அங்கேயே குடியுரிமை பெற்றவர்களும் கூட இப்போ ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க. இவர் ஏன் மீண்டும் அதிபரானார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையும் அவரை ஆதரித்தது சரியா அப்படிங்கிற கேள்வியோடையும் இப்போ இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஆனாலும் நாம் சொல்கிறது தான் இந்த நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுதா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.